ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் புவியியலிருந்து மிக முக்கியமான கேள்வி மற்றும் பதில்கள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி, மொத்தம் எத்தனை அச்சக்கோடுகள் புவியில் வரையப்பட்டுள்ளன? ஆன்சர் ஆப்ஷன் பி, 181 கோடுகள். அச்சக்கோடுகள் அப்படின்றது கிடைமட்டமாக கிழக்கிலிருந்து மேற்காக வரையப்பட்டுள்ள கோடுகள். ஸோ இதனுடைய மொத்த எண்ணிக்கை 181. மொத்த தீர்க்க கோடுகளின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 360. இது இரண்டுமே அடிக்கடி தேர்வில் கேட்கக்கூடியது. தீர்க்க கோடுகள் அப்படின்றது செங்குத்தாக வரையக்கூடிய கோடுகள். இரண்டாவது கேள்வி, முதலில் நில வரைபடத்தில் அச்ச தீர்க்க கோடுகளை வரைந்தவர் யார்? ஆன்சர் தாலமி. தாலமியுடைய மிக முக்கியமான ஒரு புத்தகம் ஜியோகிராஃபியா. இது அடிக்கடி தேர்வில் கேட்கப்பட்டது. மேலும் முதல்ல நில வரைபடத்தில் அச்ச தீர்க்க கோடுகளை வரைந்தவர் யார் அப்படின்னா தாலமி. மூன்றாவது கேள்வி, உலகத்தின் கூரை என அழைக்கப்படுவது எது? உலகத்தின் கூரை என அழைக்கப்படுவது திபெத் பீடபூமி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட கடைசியில் உங்களுக்கான ஒரு கேள்வி இருக்குது. முடிஞ்ச அளவு அந்த கேள்விக்கான பதிலை கமெண்ட் பண்ணுங்கள். நான்காவது கேள்வி, இந்திய பெருங்கடலின் வடிவம் என்ன? இந்திய பெருங்கடலின் வடிவம் முக்கோண வடிவம். ரிப்பீட்டட் கொஷின் இது. அட்லாண்டிக் பெருங்கடலினுடைய வடிவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ் வடிவம். மேலும் பசிபிக் பெருங்கடலும் முக்கோண வடிவத்தில் அமைந்துள்ளது. அடுத்து கூற்று 1, மிகப்பெரிய பெருங்கடல் பசிபிக். கூற்று 2, பெருங்கடல்களில் மிக சிறியது ஆர்க்டிக். ஆன்சர் கூற்று 2மே சரியானது. ஆறாவது கேள்வி, புவியின் வடிவம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? புவியின் வடிவம் ஜியாய்டு என்று அழைக்கப்படுகிறது. ரிப்பீட்டட் கொஷின் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். புவியின் வடிவம் ஜியாய்டு. ஏழாவது கேள்வி, கூற்று 1, 0 டிகிரி அச்சக்கோட்டில் இருந்து 23.5 டிகிரி வடக்கு மற்றும் தெற்கு பகுதியில் உள்ள கோடுகள் தாழ் அச்சக்கோடுகள் என அழைக்கப்படுகிறது. கூற்று 2, இப்பகுதி வெப்பமண்டலம் என அழைக்கப்படுகிறது. இதற்கான சரியான பதில் கூற்று 2மே சரியானது. புவியினுடைய மாதிரியில் இது நிலநடுக்கோடு 23.5 டிகிரி இந்த இடத்துல இருக்கும். ஸோ இதற்கு இடைப்பட்ட பகுதி பார்த்தீங்கன்னா வெப்பமண்டலம் என அழைக்கப்படுகிறது. எட்டாவது கேள்வி, ராயல் வானியல் ஆய்வு மையம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் இங்கிலாந்து. இங்கிலாந்தில் உள்ள கிரீன்விச் என்ற இடத்தில் ராயல் வானியல் ஆய்வு மையம் அமைந்துள்ளது. இதன் வழியாக முதன்மை தீர்க்கக்கோடான 0 டிகிரி செல்கிறது. எனவே முதன்மை தீர்க்கக்கோடு கிரீன்விச் தீர்க்கக்கோடு என அழைக்கப்படுகிறது. ஒன்பதாவது கேள்வி, 1 டிகிரியை கடக்க புவி எடுத்துக்கொள்ளும் கால அளவு என்ன? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் 4 நிமிடங்கள். 1 டிகிரியை கடக்க புவி எடுத்துக்கொள்ளும் கால அளவு 4 நிமிடங்கள். 1 மணி நேரத்தில் புவியானது 15 டிகிரி தீர்க்கக்கோடுகளை கடக்கிறது. இதுவும் பார்த்துக்கோங்க. 10வது கேள்வி, இந்தியாவில் கனிமங்கள் நிறைந்து காணப்படும் பீடபூமி எது? ஆன்சர் சோட்டா நாகபுரி பீடபூமி. இந்தியாவில் கனிமங்கள் நிறைந்து காணப்படும் பீடபூமி சோட்டா நாகபுரி பீடபூமி. தென்னிந்தியாவில் உள்ள தக்கான பீடபூமி எரிமலை பாறைகளால் ஆனது. 11வது கேள்வி, 7 கண்டங்களில் மிக சிறியது எது? 7 கண்டங்களில் மிக சிறியது ஆஸ்திரேலியா. 12வது கேள்வி, சர்வதேச மலைகள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஒரு எக்ஸாமில் இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. ஆன்சர் டிசம்பர் 11ஆம் நாள். இது பாக்ஸ் கொஷின் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்துக்கோங்க. சர்வதேச மலைகள் தினம் டிசம்பர் 11ஆம் நாள். கூற்று 1, பன்னாட்டு தேதி கோடு 180 டிகிரி தீர்க்கக்கோடு ஆகும். கூற்று 2, 82.5 டிகிரி மேற்கு தீர்க்கக்கோடு இந்திய திட்ட நேரமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இந்த 2 கூற்றுமே மிக முக்கியமானது. இதற்கான சரியான பதில் கூற்று 1 மட்டுமே சரியானது. பன்னாட்டு தேதி கோடு எது அப்படின்னு கேட்பாங்க. ஆன்சர் 180 டிகிரி தீர்க்கக்கோடு. மேலும் பார்த்தீங்கன்னா இந்திய திட்ட நேரமாக எடுத்துக்கொள்ளப்படுவது 82.5 டிகிரி கிழக்கு தீர்க்கக்கோடு. 14வது கேள்வி, தீர்க்கக்கோடுகள் புவியியல் நிலநடுக்கோட்டு பகுதியில் எந்த இடைவெளியில் காணப்படுகிறது? ஆன்சர் 111 கிலோமீட்டர். மிக முக்கியமான ஒரு கேள்வி. இதே 45 டிகிரி அச்ச பகுதியில் இது 79 கிலோமீட்டர் இடைவெளியாக குறைஞ்சிரும். இதற்கான ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். தீர்க்கக்கோடுகள் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி செங்குத்தாக அமைந்திருக்கும். இதில் நிலநடுக்கோட்டு பகுதியில் இதனுடைய இடைவெளி என்னன்னு
சொல்லியிருக்காங்க அப்படின்னா 111 கிலோமீட்டர். இதே 45 டிகிரினா கொஞ்சம் மேலே போகும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய இடைவெளி கம்மியாக இருக்கும். அப்போது 79 கிலோமீட்டர். துருவ பகுதியில் இது இடைவெளியின்றி ஒன்று சேர்ந்து காணப்படும். தீர்க்க கோடுகள் துருவ பகுதியில் இடைவெளியின்றி காணப்படும். அடுத்து மிக முக்கியமான ஒரு பாயிண்ட், ஒவ்வொரு அச்சக்கோட்டிற்கும் இடைப்பட்ட தூரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 111 கிலோமீட்டர். அச்சக்கோடுகள் இப்படி அமைஞ்சிருக்கும். ஸோ இதற்கு இடைப்பட்ட தூரம் 111 கிலோமீட்டர். 15வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது பெருவட்டம் என அழைக்கப்படுகிறது? ஆன்சர் நிலநடுக்கோடு. பெருவட்டம் என அழைக்கப்படுவது நிலநடுக்கோடு. 16வது கேள்வி, ரஷ்ய நாட்டிற்கு எத்தனை நேர மண்டலங்கள் உள்ளன? ஆன்சர் 7 நேர மண்டலங்கள். அடுத்து, பூமி எவ்வாறு தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது? கூற்றுகளில் இது கேட்பாங்க. ஆன்சர் மேற்கிலிருந்து கிழக்கு. பூமி மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி சுழல்கிறது. 18வது கேள்வி, கூற்று 1 அச்சக்கோடுகள் இணைவதில்லை. கூற்று 2 தீர்க்க கோடுகள் அனைத்தும் நிலநடுக்கோட்டு பகுதியில் இணையும். ஆன்சர் கூற்று 1 மட்டுமே சரியானது. இப்போ தான் நம்ம பார்த்தோம். தீர்க்க கோடுகள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா துருவ பகுதியில் இணையும். 19வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எந்த பெருங்கடல் நெருப்பு வளையம் என அழைக்கப்படுகிறது? ஆன்சர் பசிபிக் பெருங்கடல். அடுத்து கூற்று 1 8 டிகிரி கால்வாய் இந்திரா முனையையும் இந்தோனேஷியாவையும் பிரிக்கிறது. இது மிக முக்கியமான ஒரு கேள்வி, பாக்ஸில் இருக்குது, எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடியது. கூற்று 2 6 டிகிரி கால்வாய் மாலத்தீவையும் மினிகாய் தீவையும் பிரிக்கிறது. இதற்கான சரியான விடை கூற்று 2மே தவறானது. ஸோ இன்டர்சேஞ்சாக வரும். 6 டிகிரி கால்வாய் இந்திரா முனையையும் இந்தோனேஷியாவையும் பிரிக்கிறது. மாலத்தீவையும் மினிகாய் தீவையும் பிரிப்பது 8 டிகிரி கால்வாய். அடுத்து கூற்று 1 9 டிகிரி கால்வாய் அந்தமான் தீவையும் நிக்கோபர் தீவையும் பிரிக்கிறது. கூற்று 2 10 டிகிரி கால்வாய் லட்சத்தீவையும் மினிகாய் தீவையும் பிரிக்கிறது. இதற்கான சரியான விடை கூற்று 2மே தவறானது. இதுவும் பார்த்தீங்கன்னா இன்டர்சேஞ்சாக வரும், பார்த்துக்கோங்க. 22வது கேள்வி, அதிகமாக கப்பல் போக்குவரத்து நடைபெறும் பெருங்கடல் எது? அதிகமாக கப்பல் போக்குவரத்து நடைபெறும் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல். 2வது மிகப்பெரிய பெருங்கடல் எதுன்னு பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் பெருங்கடல். மிகப்பெரிய பெருங்கடல் பசிபிக் பெருங்கடல். இந்திய பெருங்கடல் 3வது மிகப்பெரியது. 23வது கேள்வி, இந்திய பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கும் நீர் சந்தி எது? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் மலக்கா நீர் சந்தி. இந்திய பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கும் நீர் சந்தி மலாக்கா நீர் சந்தி. கூற்று 1 உறைந்த கண்டம் அண்டார்டிகா. கூற்று 2 உலகிலேயே மிகவும் ஆழமான அகழி மரியானா அகழி. ஆன்சர் கூற்று 2மே சரியானது. 25வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது மெரிடியன்கள் என அழைக்கப்படுகிறது? ஆன்சர் தீர்க்க கோடுகள். மெரிடியன்கள் என அழைக்கப்படுவது தீர்க்க கோடுகள். நிலநடுக்கோடு பெருவட்டம் என அழைக்கப்படுகிறது. 26வது கேள்வி, கிரீன்விச் முதன்மை தீர்க்க கோட்டிற்கு நேர் உச்சியில் சூரியன் இருக்கும்போது அவ்விடத்தின் நேரம் என்ன? இது ஒரு புக் பேக் கொஷின். ஆன்சர் நண்பகல் 12 மணி. 27வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது 23.5 டிகிரி தென் அச்சக்கோடு? பொறுத்துகளை அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி இது. ஆன்சர் மகர ரேகை. 23.5 டிகிரி தென் அச்சக்கோடு மகர ரேகை. கடக ரேகை வந்து பார்த்தீங்கன்னா 23.5 டிகிரி வட அச்சக்கோடு. 66.5 டிகிரி வட அச்சக்கோடு ஆர்க்டிக் வட்டம். 66.5 டிகிரி தென் அச்சக்கோடு அண்டார்டிக் வட்டம். இது பொறுத்துகளை அடிக்கடி கேட்கக்கூடியது, ஸோ நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 28வது கேள்வி, உலகின் நேர மண்டலங்களின் எண்ணிக்கை? ஆன்சர் 24. 29வது கேள்வி, இந்திய பெருங்கடலின் ஆழமான பகுதி எது? இந்திய பெருங்கடலின் ஆழமான பகுதி ஜாவா அகழி. யுரேஷியன் படுகை அப்படின்றது ஆர்க்டிக் பெருங்கடலினுடைய ஆழமான பகுதி. பசிபிக் பெருங்கடலினுடையது மரியானா அகழி. அட்லாண்டிக் பெருங்கடலின் ஆழமான பகுதி மில்வாக்கி அகழி. 30வது கேள்வி, உலகில் முதலாக புவி மாதிரியை உருவாக்கியவர்கள்? ஆன்சர் கிரேக்கர்கள். உலகில் முதலாக புவி மாதிரியை உருவாக்கியவர்கள் கிரேக்கர்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் பார்த்த கேள்விகளிலிருந்து உங்களுக்கான ஒரு கேள்வி, சர்வதேச மலைகள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது?